அவர்களுக்கும் எங்களது ஏஆர்எஸ் கல்வி நிலையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். எங்களோட அழைப்பை ஏற்று அனைவரும் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னாக்க, கடந்த 21/4/2025 அன்று கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் எங்களது முன்னாள் மாணவிகள் 2019 இருந்து 2022 வரை பயின்ற முன்னாள் மாணவிகள் துணை மருத்துவ செவிலிய மாணவிகள் எங்கள் மீது பொய்யான தகவல்களை வழங்கி பொய்யான புகார் அளித்திருந்தனர். அதை மறுப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இப்பொழுது எங்களது ஏஆர்எஸ் கல்வி நிலையம் சார்பாக நடத்துகிறோம். 3 ஆண்டு படிப்புன்னு சொல்லி ஆமாங்க, 3 ஆண்டு படிப்பு அப்படிங்கிறது அவங்க முதல்ல 2019ஆம் ஆண்டு சேர்க்கை புரியும் போதே 2 வருட படிப்பு மற்றும் 1 வருட படிப்பு, இது ரெண்டும் சேர்ந்து தான் 3 ஆண்டுகள் அவங்க வந்து தொடர்ச்சியாக படிக்கிறாங்க. 2019 இருந்து 2022 வரைக்கும் அவங்க படித்த அந்த 2 ஆண்டு படிப்புக்கு அவங்க முறையாக சான்றிதழ்கள் வாங்கிட்டாங்க. அது வந்து நாங்கள் எங்கள் கல்வி நிலையம் சார்பாக 2022ஆம் ஆண்டே வந்து நாங்கள் கான்வொகேஷன் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க 2021ஆம் ஆண்டுலேருந்து 22ஆம் ஆண்டு வரைக்கும் படித்த அந்த 1 வருட பட்டய சான்றிதழ்கள்லாம் அதில் அந்த 16 மாணவிகள் மட்டும்தான் வாங்கலை. மொத்தம் 22 மாணவிகள், மீதி இருக்கிற 8 மாணவிகள் வந்து அவங்க சான்றிதழ்கள் வாங்கிட்டாங்க. என்னங்க சார், எதனால குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னாக்க, எங்கள்கிட்ட அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிறவங்க எங்கள்கிட்ட வேலை பார்த்தாங்க. 2019ஆம் ஆண்டு அவங்க வந்து டெலிகாலிங் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணாங்க. அவங்க 2023ஆம் வருடம் அவங்கள வந்து நாங்கள் வேலையிலிருந்து நாங்கள் எடுத்துட்டோம். என்ன காரணத்துக்காக எடுத்தோம்னாக்க, மாணவிகளை வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்டையுமே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல விதமான எந்த விதமான ஒரு போக்கும் அவங்க கடைபிடிக்கலை. பணமும் நிறைய கையாடல் பண்ணியிருந்தாங்க. இதை தெரிஞ்சு அவங்கள வந்து நாங்கள் வேலையை விட்டு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அவங்க வேலையை விட்டு நின்ன அடுத்த நாள் வந்து அவரோட கணவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ரமேஷ்குமார் அவர் வந்து அவரை அழைச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க, 3 லட்சம் ரூபாய். அதை நாங்கள் தர முடியாதுன்னு சொன்னதுனால, தர முடியாது, உங்கள் மேலே காவல் நிலையத்திலையும் புகார் அளிப்போம்னு சொன்னதுனால அப்போ அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த கல்வி ஆண்டு சேர்க்கை ஆண்டுல வந்து அவங்க முன்னாள் மாணவிகள்கிட்ட வந்து அவங்களோட சான்றிதழ்கள் வந்து செல்லாது, வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ண முடியாது, நீங்க எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து இது குறித்து பெருசாலாம் ஒன்றும் தெரியாதுங்க. அவங்க வந்து இப்போவுமே நாதன் ஹாஸ்பிட்டல்ல எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பொண்ணு, கௌசல்யாங்கிற பொண்ணு, கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு 4 வருஷமா அவங்க தொடர்ந்து பணியில தான் இருக்கிறாங்க. சிற்றம்பலம் டென்டல் ஹாஸ்பிட்டல்ல கீர்த்தனாங்கிற பொண்ணுமே வந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்க தொடர்ச்சியாக வேலையில தான் இருக்கிறாங்க. இங்கேருந்து பணியில் இங்கே படிப்பு முடிச்சதுல இருந்து ஈவன் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் நாங்கள் தான். பட் அப்படி இருக்கும்போது அந்த சான்றிதழ்கள் செல்லாதுன்னு அவங்க சொல்றது வந்து முற்றிலும் போய், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. புகார் கொடுத்த மாணவிகள் பேர்லேயே வந்து நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து அவங்க வந்து பொய்யான தகவல் வந்து மாணவர்கள் மத்தியில் அகிலாண்டேஸ்வரி, அவரோட கணவர் ரமேஷ்குமார், இங்கே பணியில் இருந்த நீலாம்பாள் அவர்கள் வந்து பொய்யான தகவல்களை விதைச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, 2வது முறையா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் முதல் தடவை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே அரசு அலுவலக அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை, ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல், அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து கள ஆய்வு மேற்கொண்டாங்க. நாங்கள் முறையாக அனுமதி வாங்கியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்தினதுல எங்களோட கல்வி நிலையம் வந்து சானிட்டரி, பில்டிங் ஸ்டெபிலிட்டி அண்டு ஃபயர் அண்ட் சேஃப்டி, பல்கலைக்கழக அங்கீகாரம் முறையாக எல்லாமே நாங்கள் வருஷம் வந்து நாங்கள் ரினியூவல் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க எல்லாமே கள ஆய்வு மேற்கொண்டு கல்வி நிலையம் சரியான முறையில் தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் தான் தொடர்ச்சியாக சான்றிதழ் வாங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து அவர் கல்வி நிலையமே மாணவர்களை அழைத்து சான்றிதழ் வழங்கி மேல் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஜேடி அவரோட லெட்டர்ல வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கிறாரு. டு த கலெக்டருக்கும் கொடுத்துருக்கிறாரு, கல்வி நிலையத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு.
இது வந்து அதுக்குண்டான சான்று. இது சாரி ஆமாங்க ஆமாங்க சார். இந்த 2 மாசத்துல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து தொடர்ச்சியா எங்களுக்கு வந்து டிஆர்ஓ அவரும் இன்ஸ்பெக்ஷன் வச்சிருந்தாரு, ஜாயிண்ட் டைரக்டர் ஹெல்த் அவரும் இன்ஸ்பெக்ஷன் வச்சிருந்தாரு, கல்வி மற்றும் கல்லூரித்துறை மண்டல இணை இயக்குனர் அவரும் இன்ஸ்பெக்ஷன் வச்சிருந்தாரு. சரிங்களா, இது மூலியமா வந்து அவங்க தொடர்ச்சியா பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டு பொய் புகார்கள் கொடுத்ததுனால அவங்க எல்லாருமே வந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தாங்க எங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இந்த காலதாமதத்துல எங்களுக்கு தொடர்ச்சியா தொல்லைகளும் துன்புறுத்தல்களும் தொடர்ந்து அவதூறு பேரும் வந்துட்டு இருந்ததுனால நாங்க 20 மாணவிகள் மேலையும் இந்த பொய் புகார்கள் மாணவர்கள் மத்தியில பரப்புன அகிலாண்டேஸ்வரி, அவரது கணவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு, அவர் மேலையும் இங்க பணியில இருந்த நீலாம்பாள் அப்படிங்கிறவங்க மேலையும் மாணவிகள் மேலையும் தொடர்ந்து இது சம்பந்தமா குற்றச்செயல்கள்ல ஈடுபட்ட அனைவர் மேலையுமே வந்து நாங்க மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்துருக்கோம். நாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு எங்களோட கல்லூரிக்கும் மாணவிகளுக்கும் சற்றுமே சம்பந்தம் இல்லாத நளினி அப்படிங்கிறவங்களை வச்சுதான் இவங்க அகிலாண்டேஸ்வரி அவர்கள் மாணவிகளை வந்து திசை திருப்பி இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து அடாவடி கேர்ள்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எங்கெங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து கல்வியோட ஏஆர்எஸ் கல்வி மேல அவதூறு பரப்பலாம், மாணவிகள் எல்லாமே எப்போ ஒன்று சேர்ந்து எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடி கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல நளினிங்கிறவங்க மாணவ மாணவிகளை வந்து இயக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த குரூப்போட அட்மினா இருந்தவங்க வந்து அகிலாண்டேஸ்வரி. இந்த அனைத்து ஆவணங்களுமே வந்து நீதிமன்றத்துல நாங்க முறையா சமர்ப்பிச்சிருக்கோம். இது சம்பந்தமா நாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப வந்து கேட்டோம். ஆமா, பண்ணிட்டு விடல. ஏன் விடல, என்ன காரணம் சார்? அந்த டைம்ல எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுங்க சார். நீங்க யாரோ வந்து கீழ வந்து பதில் சொல்றீங்க, ஏன் டைம் கொடுத்துட்டோம், நீங்களே அந்த கீழ வந்து நின்னு பேசலாம்ல, இன்னைக்கு கொடுக்குறவங்க ஏன் அன்னைக்கு கொடுக்கல சார்? எங்கள்கிட்ட வந்து எங்க மேல வந்து ஒரு முக்கியமான அலகன்ஸ் வந்து ஒரு பொய் புகார்கள் வந்திருக்கு. we need to prepare for that time. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டது. கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஒரு தவறான நோக்கமும் கிடையாது. நாங்கள் இப்போ கொடுக்கறது வந்து எங்கள்கிட்ட இப்போ அனைத்து ஆவணங்களுமே எங்கள்கிட்ட இருக்கு சார். அந்த டைம்ல வந்து எங்கள்கிட்ட இவங்க வந்து அந்த கிரிட்டிக்கல் டைம்ல எக்ஸாம் டைம், அதுவும் பல்கலைக்கழக தேர்வு நடந்துட்டு இருக்கிற சமயத்துல வந்து இவங்க வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் டைம்ல தான் எங்களால வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியல சார். யாரோ கீழே வந்து பதில் சொல்லிருக்காங்கல்ல, அவ்வளவு தூரம் நாங்க எல்லாம் போயிட்டோம், நீங்க கூப்பிடுவீங்க இல்லையா? ஆமாங்க பதில் சொல்லுங்க சார். சார், எனக்கு அது குறித்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போதைக்கு நாங்கள் கொடுக்குற மனநிலையில இல்லை, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் அப்படின்னு தாங்க சார் சொல்லியிருக்கோம். சார், அது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் யாரையும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கீழே வந்து சொல்கிற அளவுக்கு என்னங்க சார்? மாணவிகளோட சர்டிபிகேட்டை வந்து நாங்க பல தடவை வந்து பல வழிகள்ல நாங்க வந்து அவங்களுக்கு அதாங்க இது அவங்களோட சர்டிபிகேட்டுங்க. அழகப்பா பல்கலைக்கழகம் அது வேறங்க. இது வந்து அவங்களுக்கு இப்போ நாங்க கொடுக்க வேண்டிய சர்டிபிகேட் அனைத்துமே வந்து நாங்க பல வழிகளில் நாங்க கொடுக்கறதுக்கு அவங்கள தொடர்பு கொண்டோங்க. இது வந்து வக்கீல் மூலியமா நாங்க நோட்டீஸுமே அனுப்பிச்சோம். ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு மாணவிகளுக்கு கல்லூரி நிர்வாகமே வழங்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. அதுக்குமே வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெட்டர் வச்சோம், யாரும் வந்து வாங்கல. அதுக்கு பிறகு எங்களோட வழக்கறிஞர் மூலியமா அனைத்து மாணவிகளுக்கும் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்க சொல்லி நாங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சோம். தவறும் பட்சத்துல அவங்க சமூக வலைதளத்திலோ வேற இதுலேயோ கல்வி நிர்வாகம் பற்றி தவறான தகவல்கள் பரப்புனாங்க அப்படின்னாக்கா அவங்க மேல குற்ற வழக்கு மற்றும் மான நஷ்ட வழக்கு தொடுப்போம் அப்படின்னும் ப்ராப்பரா வக்கீல் மூலியமா அனைத்து மாணவிகளுக்கும் நாங்க நோட்டீஸும் அனுப்பிச்சோம். அப்பவும் அவங்க வாங்கல, அப்பவும் அவங்க சர்டிபிகேட் வந்து வாங்கல. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ரமேஷ்குமார் அவரோட பின்னணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா கலெக்டர்கிட்ட மறுபடியும் 2வது முறையாக புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க.
பேர் டாக்டர் அபுல் ஹசன்.